எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ திரும்ப தலஜித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ இவங்களை பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆமாங்க, விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா, குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா AK 64 டைரக்டர் யார், AK 65 டைரக்டர் யார், AK 66 டைரக்டர் யார் அப்படிங்கிறத இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம சாலிடாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பட் ஆனால் இந்த டைரக்டர் கூட அஜித் இவங்க இணைந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படம் KGF 3 இருக்கும். அந்த படம் KGF சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இருக்கும். அந்த படம் பேன் இண்டியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைரக்டருக்கும் அஜித் இவங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணியே தீருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இவங்க 2 பேரும் இணையவே மாட்டாங்க அப்படின்னு யாராலையுமே இப்போ சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சென்னையில் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அந்த டிஸ்கஷனில் கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான வழிகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி நேற்று ஹைதராபாத்தில் 2வது தடவையாக திரும்பவும் டிஸ்கஷன் போயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விதமான டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ரீமுரளி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக தான் இந்த டிஸ்கஷன் இப்போ நடந்திருக்கு. ஸோ ஸ்ரீமுரளி கிட்டத்தட்ட நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பிரசாந்த் நீலோட ரிலேட்டிவ். ஸோ இவர்னால தான் பிரசாந்த் நீல், தல அஜித் இவங்க கூட்டணியில் 3 படம் வரப்போகுதுங்க. ஸோ ஸ்ரீமுரளி அவர்கள் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே. ஸோ எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. எது எப்படி பாசிபிள்? அவர் செம்ம ஸ்பீடாக ஏகப்பட்ட ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்காரு. அதே மாதிரி இவர் செம்ம ஸ்பீடாக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக ஏகப்பட்ட நியூஸுகள் இது சம்மந்தமாக நான் கேள்விப்படுறப்ப, படித்து பார்க்குறப்ப, தெரிஞ்சுக்கிறப்ப, நிறைய பேர்த்திட்ட கேட்டு அறிஞ்சிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே வாவ், இதுக்கு ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி உறுதியான ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. ஸோ AK 64 டைரக்டர் பிரசாந்த் நீல் தானா, இல்லை AK 65 டைரக்டர் பிரசாந்த் நீல் தானா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம சாலிடாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இந்த படத்தை தயாரிக்க போகிறது KGF நிறுவனம் தான். ஸோ KGF படத்தை தயாரித்தாங்களே அதே நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிக்க போகிறாங்க. ஸோ பிரசாந்த் நீல் இவங்களோட டைரக்ஷனில் தல அஜித் நடிக்க போகிற இந்த படம் உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே திருப்திகரமான ஒரு பதில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் அது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஆனால் கூடிய சீக்கிரமே அது வரதாங்க போகுது. இங்கே நிறைய பேர் இந்த கூட்டணி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி நடக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் இந்த டைரக்டர் கூட இணையக்கூடாது அப்படின்னு யாருமே தடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நடிகர் இந்த டைரக்டர் கூட கண்டிப்பாக இணைவார் அப்படின்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. சினிமா ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ மேஜிக்கல் வேர்ல்டு, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் அப்புறம் தல அஜித் இவங்க கூட்டணியில் KGF மாதிரியே ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடிபட்டுச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆன டைமு. ஸோ அப்போவே நான் பெருசாக எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் விடாமுயற்சியோட டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாமல் இருந்த சமயத்தில் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில்
விடாமுயற்சி படம் கண்டிப்பாக ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது சம்மந்தமாக நான் படித்து பார்த்தேன். அப்பவும் வந்து செம்ம கூஸ்பமான ஏகப்பட்ட நியூஸுகள் கையில் வந்துச்சு. ஸோ ஆனால் அந்த சமயத்தில் வந்து பிரசாந்த் நீல் இவங்களால் வந்து விடாமுயற்சி படத்தை வந்து டைரக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கூட்டணி வந்து நடக்காமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு சைடு வந்து ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. குட் பை லக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 படத்துலையும் கவனம் செலுத்திட்டு இருக்கும் தல அஜித் கூட பிரசாந்த் நீல் அவர்கள் ஒரு படம் பண்ணுவார், இல்லை 3 படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி செய்தி திரும்பவும் அடிப்படுது. ஸோ ஒரு டைரக்டரை வச்சு ஒரு நடிகரை வச்சு திரும்ப அதே செய்தி ரிப்பீட்டடாக அடிக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குன்னு தான் அர்த்தங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த 2 பேரோட அந்த மீட்டிங்கும் வந்து ஆல்ரெடி வந்து நேர்கொண்டே பார்வை சமயத்துலேயும் நடந்திருக்கு. விடாமுயற்சியோட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துலேயும் நடந்திருக்கு. ஸோ 2 பேருமே வந்து மீட் பண்ணது உண்மைதான். 2 பேருமே வந்து சினிமாவை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசியிருக்காங்க, சினிமா பற்றி பேசலை அப்படின்னு இங்கே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்த் நீல் இவங்களோட மேக்கிங் வந்து தல அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 2 பேருமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுல செம இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பேருமே பேசுனது உறுதியான ஒரு விஷயம் தானே இப்போ கன்ஃபார்மான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ தல அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீ போல் பரவுதுன்னா அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை என்ன தெரிஞ்சுக்கிறதுல ஏகப்பட்ட பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ உறுதியான ஒரு விஷயம் தான், தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிரசாந்த் நீல் தல அஜித் இவங்க கூட்டணியில் வந்து KGF 3 படம் வருமா, AK 64 வருமா, AK 65 வருமா, AK 66 வருமா அப்படிங்கிறத இன்னும் 2-3 மாதத்தில் நம்ம சாலிடாக வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் உங்ககிட்ட வந்து தெளிவாக ஒரே விஷயத்தை சொல்லணும்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த போஸ்ட்டில் தல அஜித்தோட லுக்கை ரிவீல் பண்ணி டைரக்டர் பிரசாந்த் நீல் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரே ஒரு போஸ்ட் வித் பிக்சரோட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் இப்போ கிடைச்ச ஒரு அப்டேட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை தல அஜித் முடித்ததுக்கப்புறம், குட் பை லக்லி படத்தோட ஷூட்டிங்கை தல அஜித் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறாப்புல. அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் நீல் இவங்களோட கூட்டணியில் தல அஜித் நடிக்க போகிற ஒரு ப்ராஜெக்ட் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருதுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க 2 பேரும் வந்து இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது எந்த வருஷம் பண்ணாலும் சரி, ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டு 2024 வரப்போகுது. இது நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. இதுதான் உறுதியான ஒரு தகவலுங்க. ஸோ ஓகேங்களா, தேங்க்யூ.